ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டயக்ராம் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த டயக்ராம் பார்த்த உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 விஷயம் தெரியும். நம்ம ஹார்ட் வந்து டபுள் வால்டு மெம்பரேன். கரெக்டா? 2 லேயரில் தெரியுதா? அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன தெரியுது? நம்ம ஹார்ட் 4 சேம்பர், அவ்வளோதானே, வேற ஒன்றுமே தெரியலையே. அதில் நம்ம ஹார்ட் எத்தனை சேம்பரில் இருக்கும்? 4 சேம்பரில் இருக்கும். ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். நம்ம ஹார்ட் வந்து மொத்தம் எத்தனை சேம்பரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் இருக்கும். ஒரு நார்மல் டயக்ராம் பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ரைட் சைடு. என் ஹார்ட்டோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. கரெக்டா? இதை நான் எடுத்து அப்படியே இங்கே சவுத்தில் வைக்கிறேன். அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி இங்கே மாற்றி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிளட்டு எக்கு தப்பா ஓடி வெளியே ஓடி போயிடும். சரியா? அதனால என்ன பண்ணணும்? முக்கியமாக வந்துட்டு இந்த 4 சேம்பரில் வர இது ரொம்ப முக்கியமானது. அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிகார்டியம். ஓகேவா? இந்த 2 லேயர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும். அந்த லிக்யூடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்படின்பாங்க. பெரிகார்டியல் திரவம் அப்படின்பாங்க. இந்த ஃப்ளூயிடோட ஒரே பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் எ ஷாக் அப்சர்வர் அப்படின்பாங்க. அப்போ நம்ம நீங்கள் என்ன அர்த்தம்? அதிர்வுகளை தாங்குவதற்காக அப்படின்பாங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா இந்த ஷாக் அப்சர்வர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே அதுவும் இந்த பைக்கு காரில் ஃபுல்லாக சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்களா? சஸ்பென்ஷன் தான் என்னது? ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நீங்கள் வண்டியை பள்ளத்தில் விட்டாலும் அந்த ஸ்ட்ரெஸ் எங்கேயும் வரக்கூடாது, உங்கள் ஸ்பைனில் ஏறாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார் வாங்கிக்கிடுவா? அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர் இல்லை, அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர் தான். அது காலப்போக்கில் மருவி என்னவாயிருச்சு? ஷாக் அப்சர்வர்னு ஆயிடுச்சு. ஹார்ட்டு ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு சேஃப்டியாக இருக்குது, லங்ஸ் இருக்குது, உள்ளே இருக்குது. இருந்தாலும் அடிபட்டாலும் அந்த டேமேஜ் எங்கே போயிடக்கூடாது? உள்ள அந்த இன்னர் மசில்ஸுக்கு போகாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார் வாங்கிக்கிடுவா? இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு வந்து வாங்கிக்கிறோம். அவ்வளோதான், ஒரே ஒரு பாயிண்ட். அடுத்த 3வது பாயிண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹார்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹார்ட் கூட இந்த பிளேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்க்கு எக்ஸாக்டான பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினம். எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா மீடியாஸ்டினம்ங்கிற பிளேஸ்ல எந்த ஆர்கான் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஹார்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். அதே மாதிரி நம்ம ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் வேல்வ் இருக்கும். மெயினாக வேல்வோட ஒரே ஒரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வேல்வ். சரியா? நம்ம ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் வேல்வ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்வுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னாங்க. மூவிதல் வேல்வுன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆரிக்கலையும் ரைட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ், மூவிதல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2வது வேல்வ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வேல்வ், ஈரிதல் வேல்வ். இந்த இருக்குல்ல ட்ரைகஸ்பிட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி 3 இருந்தால் ட்ரைகஸ்பிட். அவ்வளோதான். பைகஸ்பிட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி 2 இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பைகஸ்பிட். அவ்வளோதான். இந்த பைகஸ்பிட்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வேல்வ் அப்படின்பாங்க. 3வது வேல்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிலுனார் வேல்வ் அப்படின்பாங்க, அரைச்சந்திர வேல்வ் அப்படின்பாங்க. இந்த வேல்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கும். எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரிலையும் அயோர்டா, இந்த 2 இடத்துலையும் இந்த என்ன வேல்வ் இருக்கும்? இந்த அரைச்சந்திர வேல்வ் இருக்கும். நான் டயக்ராமில் இப்போ காமிக்கல, பின்னாடி வரையும் போது காமிக்கிறேன். இந்த பல்மோனரி ஆர்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பல்மோனரி ஆர்டரியில் என்ன பிளட்டு போகும்? அயோட்டாவில் என்ன பிளட்டு போகும்? பல்மோனரி ஆர்டரியை தவிர எல்லா ஆர்டரும் என்ன பிளட் தான் போகும்? பியூர் பிளட் தான். அயோட்டான்னு அது ஒரு ஆர்டரி, அவ்வளோதான். இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஆர்டரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோர்டா தான். இந்த இருக்கு பாருங்க, இது அயோட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேங்க்ல இருந்து வெளியே வர ஃபர்ஸ்ட் பைப்புக்கு பேர் தான் அயோர்டா. இந்த அயோட்டா தான் என்ன பண்ணா? நிறைய ஆர்டரிஸ், நிறைய ஆர்டரியோல்ஸ், நிறைய கேபிலரிஸ் எல்லாத்தையும் யாரு தான் பிரிச்சு விடுவா? இந்த அயோட்டா தான் பிரிச்சு விடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுக்குள்ள பிக்கஸ்ட் ஆர்டரி வந்து யாருன்னா அயோட்டா தான். நம்ம ஹார்ட் எத்தனை மெம்பரேன் இருக்கும்? டபுள் வால்டு மெம்பரேனுக்கு பேர் என்னது? பெரிகார்டியம். உள்ள ஃப்ளூயிடுக்கு பேர் என்னது? பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. அதோட ஒரே பர்பஸ் வந்து என்னது? இட் ஆக்ட் அஸ் எ ஷாக் அப்சர்வர். அந்த பாயிண்ட் எழுதிட்டாங்க. அடுத்து ஹார்ட் இருக்கிற இந்த பிளேஸ்க்கு பேர் என்னது? மீடியாஸ். நம்ம ஹார்ட் மொத்தம் எத்தனை சேம்பர் இருக்கும்? 4 சேம்பர் இருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கங்க, அது உள்ள போனவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஒன்று ஏட்ரியம்னு சொல்லலாம் அல்லது ஆரிக்கல். ரெண்டுமே என்னது? ஒரே மீனிங் தான். ஆரிக்கல்னாலும் ஒன்று தான், ஏட்ரியம்னாலும் என்னது? 2 வந்துட்டு ஒரே மீனிங் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா உயிரினத்தோட ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? எல்லா உயிரினத்தோட ஹார்ட்டை குறிக்கிறப்போ வந்துட்டு ஆரிக்கல்னுங்கிற ஒரு வார்த்தை குறிப்பாங்க. எப்போ ஏட்ரியம்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்களோ அப்போ வந்து அது ஹியூமன் ஹார்ட்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஆரிக்கல்னு சொல்லலாம், ஏட்ரியம்னு சொல்லலாம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மற்ற விலங்குகளுக்கும்
ஹியூமன்ஸுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஏட்ரியம்ங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. இப்போ ரைட் ஆரிக்கல்னு சொன்னால் காமன் இல்லைங்க எல்லாமே. இப்போ ரைட் ஏட்ரியம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரோட ஹார்ட்டு? ஹியூமன் ஹார்ட்டுக்கு டிஃபரன்ஸ் அவ்வளோதான். அடுத்து வேல்வ் எழுதிக்கங்க. மொத்த ஹார்ட்டில் எத்தனை வேல்வ் இருக்குது? 3 வேல்வு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேல்வு ட்ரைகாஸ்பிட் வேல்வ் எங்கே இருக்கும்? ரைட் ஆரிக்கலையும் ரைட் வென்ட்ரிக்கல். இப்போதைக்கு எழுதிங்க, டயக்ராம் வரைய வேணாம், டயக்ராம் நான் அப்புறம் வரைஞ்சி காமிக்கும்போது சொல்கிறேன். அடுத்து பைகாஸ்பிட் வேல்வ் எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஆரிக்கலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிட்ரல் வேல்வ்னு சொல்லுவாங்க. செமிலுனார் வேல்வ் எங்கே இருக்கும்? பல்மோனரி ஆர்டரியிலையும் வேற எங்கே இருக்கும்னா அயோர்ட்டால இருக்கக்கூடிய வேல்வுக்கு பேர் செமிலுனார் வேல்வ். இப்போ இங்கே வந்து ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, ஓகேவா? இந்த தெருவில் ஒரு 3 வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த தெருவில் ஒரு 3 வீடு இருக்குது, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்குறேன், ட்ரைனேஜ் அல்லது என்ன தனி கனெக்ஷன் கொடுக்குறேன், சரியா? இது வந்துட்டு ஸ்ட்ரீட் ஏ, இது வந்துட்டு ஸ்ட்ரீட் பி. நான் ஸ்ட்ரீட் ஏக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா தனித்தனியாக தோண்டி ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன பண்ணுறேன் இப்படி கொடுக்குறேன். ஸ்ட்ரீட் பிக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன். எனக்கு ஸ்ட்ரீட் ஏ ஈஸியா ஸ்ட்ரீட் பி ஈஸியா? எப்பவுமே பி தான்ப்பா ஈஸி. சுயநலமாக யோசிச்சோம்னா ஏ தான் ஈஸி. ஏன்? என் வீட்டில் தண்ணி காட்டாலும் எனக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? ஆனால் பியில் மொத்தமாக கட்டினா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பி தான் பாசிபிள், ஏ வந்து என்னது இம்பாசிபிள். நான் இன்னும் ஒரு 10 வீடு வச்சுக்கோங்க, நான் லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டால் என்ன பண்ணால் போதும், 10 வீட்டுக்கு அப்படி கொடுத்தா போதும். நான் தனித்தனியாக தோண்டி கொண்டு போய் கட்டினேன் அப்படின்னா கார்பரேஷன் என்ன பண்ணாது, இடம் பத்தாது வீடு. அத்தனை வீட்டுக்கு தனித்தனியாக தோண்டி கொண்டு போய் பைப் போட்டேன் அப்படின்னா கார்பரேஷன் என்ன பண்ணாத, இடம் வந்துட்டு பத்தாது. அப்போ ட்ரைனேஜ் எல்லாமே என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைனில் போகும். மற்ற வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க வந்து அதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கொட்டி விட்டு போயிடுவாங்க. அப்போ எது ஈஸி? பி தான் ஈஸி. யாருக்காவது ஏ ஈஸிங்கிற மாதிரி டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருந்தால் எப்போயே சொல்லிடுங்க. அப்போ அதே மாதிரி ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயின்ஸ் இருக்கும், ஓகேவா? எல்லா வெயினுமே நான் ஹார்ட்டில் தான் போய் பிளட்டை கொட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டா அப்படின்னா ஹார்ட்டில் இடம் பத்துமா? பத்தாதா? கண்டிப்பாக பத்தாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஹார்ட்டுக்குன்னு பிளட்டு கொண்டு வரக்கூடிய மேஜர் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 வெயின் தான். ஒன்று சுப்பீரியர் வீனேக்கேவே, ரெண்டாவது இன்ஃபீரியர் வீனேக்கேவே. மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுல என்ன பிளட் வரும்? பியூர் பிளட் வருமா இம்பியூர் பிளட் வருமா? என்ன பிளட் வரும்னா பியூர் பிளட் உள்ள வரும், கரெக்டா? இங்கே வந்து கொட்டும், எதில் வந்து கொட்டும்? ரைட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும், சரியா? அது பேரே சுப்பீரியர் வீனேக்கேவே இன்ஃபீரியர் வீனேக்கேவே அப்படின்னு சொல்லிட்டேன். மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை அப்படின்னு. என்ன பிளட் வரும்? அப்புறம் எப்படி பியூர் பிளட் அப்படின்னு சொன்னீங்க? அப்புறம் வெயின்ஸ் எப்பயும் என்ன பிளட் கேரி பண்ணும்? இம்பியூர் பிளட். எக்ஸப்ட் பல்மோனரி வெயினை தவிர மற்ற எல்லா வெயின்லையும் என்ன பிளட் தான் வரும்? இம்பியூர். இது வெயின் தானே, என்ன பிளட் வரும் அதுல? எப்படி கன்ஃபியூஸ் ஆனமா? முதல் பாயிண்ட்லயே என்ன பிளட் தான் வரும்னா இம்பியூர் பிளட் தான் வரும். சுப்பீரியர் வீனேக்கேவேங்கிறது மேல் பெருஞ்சிரை அப்படின்னா மேல இருந்து வரும். இன்ஃபீரியர் வீனேக்கேவேங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இங்கே இருக்குமா, இப்படி இருக்கட்டும், சரியா? சுப்பீரியர் வீனேக்கேவேங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஃபுல்லாக வரும், ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு வரும். இன்ஃபீரியர் வீனேக்கேவேங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு பைப் வரும், ஓகேவா? அப்போ மேலே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட இம்பியூர் பிளட்டை ஃபுல்லாக யார் கலெக்ட் பண்ணிட்டு வருவா அப்படின்னா அந்த சுப்பீரியர் வீனேக்கேவே கொண்டு வரும். இப்போ கண் ஒரு ஆர்கானா, அதில் உள்ள இம்பியூர் பிளட் இருக்கா, அதை ஹார்ட்டுக்கு யார் கொண்டு வருவா? அதுக்குன்னு தனியாக என்ன இருக்கானா பைப் இருக்காது. இந்த சுப்பீரியர் வீனேக்கேவே ஃபுல் லெங்க்த்துக்கு ஓடும். இந்த மற்ற வெயின் எல்லாமே என்ன பண்ணோம்னா குட்டி குட்டி வெயின் என்ன பண்ண இதில் வந்து அப்படியே வந்து அப்படியே ட்ரைன் பண்ணி விட்டுட்டு போயிடும், அப்படியே. அவ்வளோதான் மீனிங். இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்கிறது பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மாதிரிப்பா. இப்போ பைபாஸ் ரோடு போகுது, ஓகேவா? இங்கே வந்து உங்கள் ஊர் இருக்குது, உங்கள் ஊருக்கு தனியாக பைபாஸ் போடுவாங்களா? பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக போகும். நீங்கள் என்ன பண்ண உங்கள் ஊர்லேருந்து அப்படியே ஒரு ரோடை போட்டு என்ன பண்ணுவீங்க, சரி பைபாஸை ஜாயின் பண்ணி விடுவீங்க, அப்படியே. இதே கதை தான்.
சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்கிறது பைபாஸ் மாதிரி மேல இருந்து ஃபுல் லெங்க்த்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். மற்ற குட்டி குட்டி வெயின் எல்லாமே என்ன பண்ணா அதுல போய் வந்து அப்படியே கொட்டி விட்டுட்டு போயிடும். அப்படி வந்து அவ்வளவுதான் மீனிங். மோசம் அதே கதை தான். எல்லா வெயினுமே தனியா போய் ஹார்ட்ல கொண்டுச்சுன்னா ஹார்ட் என்ன பண்ணாது, இடம் பத்தாது. அப்ப ஹார்ட்டுக்குன்னு கொண்டு வரக்கூடிய மேஜர் வெயின் 2 தான். மற்ற வெயின் எல்லாமே என்ன பண்ணும், இதுல போய் அப்படியே வந்துட்டு ட்ரைன் பண்ணி விட்டுரும். இதுதான் பெரிய பைப் மாதிரி. மீனிங் புரியுதான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு சுப்பீரியர் இன்ஃபீரியர், மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை. சரியா? ரெண்டுல என்ன பிளட் வரும்னு பாத்தீங்கன்னா என்ன பிளட் தான் வரும், கண்டிப்பா வந்துட்டு இம்பியூர் பிளட் தான். ஏன்னா வெயின்னாலே கண்டிப்பா என்ன பிளட் தான் வரும், இம்பியூர் பிளட் தான். எங்க வந்து கொட்டுன்னு பாத்தீங்கன்னா பிளட் எங்க வந்து கொட்டுது, ரைட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும். இப்ப ரைட் ஆரிக்கல் சுருங்கும் போது என்ன ஆகும்னா இந்த ட்ரைகஸ்பிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வ் ஓபன் ஆகும். பிளட் எங்கே வரும்னு பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல். திரும்ப ரைட் வென்ட்ரிக்கல் சுருங்கும் பாத்தீங்களா, இங்கே தான் யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி இருக்கும், நுரையீரல் தமனி அப்படின்பாங்க. ஆர்டரிஸ்ல எப்ப என்ன பிளட் கேரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரியா. இப்போ இதுல என்ன பிளட் வருது உங்களுக்கு வந்துட்டு இம்பியூர் பிளட். ஏன்னா இங்கேயும் இம்பியூர் பிளட் தான் இருக்குது, இங்கேயும் இம்பியூர் பிளட் தான் வரணும். அப்ப இதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பிளட் தான் போகும், இம்பியூர் பிளட் தான் கண்டிப்பா போகணும். சரியா? இப்போ இது நேரம் எங்க எடுத்துட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ற இடத்துக்கு வரும்ப்பா. சரியா? பியூரிஃபை பண்ற ஆர்கான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே டயக்ராம் என்னது, ஓகேவா? ரைட். இந்த ஆர்கான் எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். கரெக்டா? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், முகேஷ். கரெக்டா? இது என்னது, லங்ஸ். இப்போ பிளட் அப்படியே இங்கே நிற்கட்டும். நம்ம அதுக்கு என்ன வந்துடலாம், நம்ம வந்துட்டு லங்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஹார்ட் டபுள் வால்டு மெம்பரேனா, அதே மாதிரி லங்ஸும் பார்த்தா டபுள் வால்டு மெம்பரேன் தான். அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன பார்த்தோம், நம்ம பெரிகார்டியம் பார்த்தோமா. லங்ஸ் அவுட்டர் லேயருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளூரா. இதுக்குள்ள ஒரு லிக்யூடுக்கு பேர் என்ன படிச்சோம் நம்ம வந்துட்டு பெரிகார்டியல் ஃப்ளூயிட்னு பார்த்தோமா. அதே மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு லிக்யூட் இருக்கும். அந்த லிக்யூடுக்கு பேர் என்னவா இருக்கும், ப்ளூரல் ஃப்ளூயிட். இதோட ஃபங்க்ஷன் என்ன படிச்சோம் நம்ம, சாக். அப்போ அது என்னவா இருக்கும், சாக். அவ்வளோதான். பெரிகார்டியம் பெரிகார்டியல் ஃப்ளூயிடு ஷாக் அப்சர்வர், பிளூரா ப்ளூரல் ஃப்ளூயிடு ஷாக் அப்சர்வர். அதே பர்பஸ் தான். சரியா? இப்போ நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்குள்ள தான் என்டர் ஆகும். இதான் ட்ரெக்கியா. ட்ரெக்கியாக்குள்ள வந்து பிராங்கை, பிராங்கியோல்ஸ், லங்ஸோட கடைசி எண்டு ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியாலை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. லங்ஸோட கடைசி டெட் எண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆல்வியாலை பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கு பாருங்க, இது ஆல்வியாலை. சரியா? லங்ஸோட கடைசி டெட் எண்டுக்கு பேர் வந்து பார்த்தா ஆல்வியாலை. இப்படி இருக்கும், பபுள் பபுளா இப்படி இருக்கும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப பிளட் எடுத்துட்டு வரதுல நமக்கு யார் எடுத்துட்டு வரா, பல்மோனரி ஆர்டரி வந்து பிளட்டை உள்ள கொண்டு வருது பாத்தீங்களா. அந்த ஆர்டரி உள்ள வரும்போது எப்படி பிரியும்னா ஆர்டரியோல்ஸா பிரியும். ஆர்டரியோல்ஸ் எப்படி பிரியும், கேபிலரிஸா பிரியுமா. அந்த கேபிலரிஸ் தான் என்ன ஆகும்னா இந்த ஆல்வியாலை உள்ள அப்படியே மேல படர்ந்து இருக்க தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு, இப்படிதான் கேபிலரிஸ் இருக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளதான் என்ன வரும்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லாமே இதுக்குள்ளதான் என்ன வரும், ஃபுல்லா வந்துட்டு கடைசி டெட் எண்ட் தான் யாரு, இந்த ஆல்வியாலை. இந்த ஆல்வியாலை மேல என்ன ஆகும்னா கேபிலரிஸ் என்ன ஆகும்னா அப்படியே படர்ந்து இருக்கும் ஃபுல்லாமே வந்துட்டு. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரைட், இது பாக்குறதுக்கு எப்படி இமேஜின் பண்றீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ரூட் ஜூஸ் கடையில் வெளியே நெட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு தொங்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பபுள் ஷேப்ல தான் ஆல்வியாலை இருக்கும். அந்த நெட் இருக்குல்ல, அந்த நெட்டு தான் யாரா அப்படின்னா கேபிலரிஸ். அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதுல என்ன பிளட் வருது, இதுல வந்துட்டு இம்பியூர் பிளட். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம், அந்த பிளட்ல ஆக்சிஜன் இல்ல, என்ன இருக்குது, CO2 இருக்குது. எப்பவும் பாத்தீங்கன்னா பிளட் இருக்கு பாத்தீங்களா, பிளட் வந்து ஒரு வீடு மாதிரிப்பா. அந்த ஒரு டெனன்ட் வீடு வந்து ஒரு பிளட். ஆர்பிசியில வந்துட்டு ஆக்சிஜன் ஒரு டெனண்டா இருப்பாங்க, CO2 ஒரு டெனண்டா இருப்பாங்க. ஒரு ஆள் தான் ஒரு இருக்க முடியும், 2 பேர் இருக்க முடியாது. ஒன்னு ஆக்சிஜன் இருந்தாங்க அப்படின்னா CO2 இருக்க முடியாது, CO2 இருந்தா ஆக்சிஜன் இருக்க முடியாது. அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? இப்ப நல்லா கவனிச்சுங்க தெளிவா. இப்ப இங்க என்ன பிளட் வருது, இம்பியூர் பிளட் உள்ள வருது. கரெக்டா? அப்பனா மீனிங் என்ன அர்த்தம், அங்கே CO2 இருக்குது, ஆக்சிஜன் இல்ல. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா
இங்கே உள்ள CO2 இதுக்குள்ள போகும். அப்பனா அதுக்கப்புறம் வர பிளட் எப்படி வரும்னா வீடு காலியா வரும். CO2 இதுக்குள்ள போயிருச்சு, வீடு காலியா வரும். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் இதுல ஒட்டும். இதுக்கப்புறம் வர பிளட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் பிளட்டா வெளியே வரும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கேப்லரிஸ்குள்ள வருது பாத்தீங்களா, கேப்லரிஸ் பிளட்டை எடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது பாருங்க, இங்க கொண்டு வரதா கேப்லரிஸ் வந்துட்டு இதுல ஃபுல்லா என்ன பிளட் இருக்குது, இதுல ஃபுல்லா இம்பியூர் பிளட் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா உள்ள போற ஆக்சிஜன் உள்ள கலந்துட்டு CO2 வந்து வெளியே போயிடும். இதுக்கப்புறம் வர ஃபுல்லா என்ன வரும்னா பியூர் பிளட்டா இங்க வரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பைப் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறுது பாருங்க. இது வந்து என்னது, இது பல்மோனரி ஆர்டரி. என்ன பிளட் வருது? இம்பியூர் பிளட். இப்ப இந்த கேப்லரிஸ் எல்லாமே என்னவா ஒண்ணு சேரும்? வென்யூல்ஸா ஒண்ணு சேருமா? வென்யூல்ஸ் என்னவா ஒண்ணு சேரும்? வெயினா ஒண்ணு சேருமா? அந்த வெயின் தான் என்ன வெயின்னு பாத்தீங்கன்னா பல்மோனரி வெயின். வெயின்ல இப்ப என்ன பிளட் கேரி பண்ணும் சொல்லியிருக்கேன்? இம்பியூர் பிளட். எக்ஸப்ட் என்னது பல்மோனரி வெயின். இப்ப இதுல என்ன பிளட் வருது? பியூர் பிளட் வருதா? இது நேரா இது எங்க கொண்டு வரும்னா நம்ம அந்த டயக்ராம் போயிடுவோம். இப்ப இங்க பல்மோனரி ஆர்டரி பிளட் என்ன பண்ணுது? லங்ஸ்க்குள்ள கொண்டு வருது. கொண்டு வந்து உள்ள என்ன பண்ணுது? ஆர்டரிஸ், நிறைய ஆர்டரியோல்ஸ், நிறைய கேபிலரிஸா பிரிஞ்சு கேபிலரிஸ் வென்யூல்ஸா ஒன்னு சேர்ந்து வென்யூல்ஸ் என்னவா ஒன்னு சேருது? வெயினா ஒன்னு சேருது. அந்த வெயின் தான் என்ன வெயின்? பல்மோனரி வெயின். பல்மோனரி வெயின் வந்து எங்க வந்து கொட்டும்? பிளட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும். திரும்ப லெஃப்ட் ஆரிக்கல் சுருங்குமா? என்ன ஓபன் ஆகும்? பை ஓபன் ஆகும். பிளட் எங்க வரும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்குமா? இங்கே தான் யார் இருப்பா அப்படின்னா அயோர்டா, மகா தமனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்? இங்கே தான் என்னன்னா செமிலுனார் வால்வு இருக்குப்பா. இங்கே ஒரு வால்வு இருக்கும், இங்கே ஒரு செமிலுனார் வால்வு இருக்கும், அரைச்சந்திர வால்வு. இப்போ இந்த அயோர்டா என்ன பண்ணுது? எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பிளட்டை ஃபுல்லாக திரும்ப என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சது. திரும்ப எல்லா பாடி பார்ட்ஸும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி மறுபடியும் எங்கே வந்து கொட்டும்? யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சுப்பீரியர் இன்ஃபீரியர்ல வந்து கொட்டி இந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். நான் உங்களுக்கு சொன்னது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைட் ஆரிக்கல் சுருங்கும், ரைட் வென்ட்ரிக்கல் சுருங்கும், லெஃப்ட் ஆரிக்கல் சுருங்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஆனால் கான்செப்ட் அது கிடையாது. ஹார்ட் எப்படி பம்பிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் பம்பிங் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? ஆரிக்கல் சுருங்கும், அடுத்து வென்ட்ரிக்கல் சுருங்கும், அடுத்து ஆரிக்கல் வென்ட்ரிக்கல். இப்படிதான் ஹார்ட் பம்பிங் ஆகும். உங்களுக்கு புரிய என்ன சொன்னேன்? ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அப்படி சொன்னேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஆனால் ஹார்ட் எப்போ ஆரிக்கல் வென்ட்ரிக்கல், ஆரிக்கல் வென்ட்ரிக்கல், இப்படிதான் ஹார்ட் வந்து என்ன ஆகணும்? பம்பிங் ஆகும். இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் யார் சுருங்குவா? ஆரிக்கல் சுருங்கும். அடுத்து யார் சுருங்குவா? வென்ட்ரிக்கல் சுருங்கும். அடுத்து ஆரிக்கல். ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, ஆரிக்கல் சுருங்குமா? அப்ப என்ன ஆகும்? இங்க உள்ள இம்பியூர் பிளட் இங்க கொட்டுமா? இங்க உள்ள பியூர் பிளட் இங்க கொட்டுமா? அடுத்து வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது இங்க உள்ள இம்பியூர் பிளட் எங்க போகும்? லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷனுக்கு போகும். இங்க உள்ள பியூர் பிளட் என்ன பண்ணும்னா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இதுல யாருக்கா டவுட் இருந்தால் அதை செஞ்சு இப்பவே கேட்டுருங்க. ஏன்னா அது மனப்பாடம் பண்ணவே முடியாது, புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? பல்மோனரி ஆர்டரி உள்ள போயிட்டு ஆர்டரியோல்ஸா பிரிஞ்சு கேபிலரிஸா பிரிஞ்சு திரும்ப கேபிலரிஸ் என்னவா ஒன்று சேருது? லங்ஸுக்குள்ளேயே நடக்குது. வந்துட்டு லங்ஸுக்குள்ளேயே கொண்டு போய் உள்ளேயே பிரிச்சு விட்டு, ஏன்னா உள்ள பிரிச்சு விட்டுருது, பியூரிஃபை பண்ணிடுது. திரும்ப பியூரிஃபை பண்ண திரும்ப எப்படி எல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்று சேர்க்கணும்ல. அந்த வெயின் தான் என்ன வெயின்? பல்மோனரி வெயின். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதை கொண்டு போற ஆர்டரிக்கு பேரு பல்மோனரி ஆர்டரி. இங்க என்ன பிளட் போகுது? இங்க வந்துட்டு இம்பியூர் பிளட் போகுது. இது வந்து என்னது? இது வந்துட்டு பல்மோனரி வெயின். இதுல என்ன பிளட் வருது? இதுல வந்துட்டு பியூர் பிளட் என்ன வருதுன்னா ஹார்ட்டுக்குள்ள வந்து கொட்டுது. இப்போ நான் வர டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா? இதையே தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டா போட்டிருப்பேன். அப்படியே பாருங்களேன். கரெக்டா? சுப்பீரியர் இன்ஃபீரியர் பிளட் எங்க வந்து கொட்டுது? ரைட் ஆரிக்கல்ல வந்து கொட்டும். என்ன ஓப்பன் ஆகுது? ட்ரை ஓப்பன் ஆகுது. பிளட் எங்க வருது? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. அங்கிருந்து பல்மோனரி ஆர்டரி மூலம் பிளட் எங்கே போகுது? லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல ஆல்வியோலை அந்த பிளேஸ்ல பிளட் என்ன ஆகுது? பியூரிஃபை ஆகுது. திரும்ப பியூரிஃபை ஆன பியூர் பிளட் எங்கே வருது? பல்மோனரி எங்க வந்து கொட்டுது? லெஃப்ட் ஆரிக்கல். என்ன ஓப்பன் ஆகுது? பை ஓப்பன் ஆகுது. பிளட் எங்கே வருது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அங்கிருந்து அயோர்டா, எல்லா பாடி பார்ட்ஸ். திரும்ப எங்கே வந்து முடியுது? மறுபடியும் வந்து இதுல வந்துட்டு சுப்பீரியர் ஃபீல்ட் வந்து கொட்டுது. சரியா? இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த டயக்ராம் பாருங்க. கரெக்டா? இங்க இருந்து உள்ள வந்து எங்க வந்து கொட்டுது? ரைட் ஆரிக்கல், ட்ரை ஓப்பன் ஆகுது, ரைட் வென்ட்ரிக்கல். இங்க இருந்து இதான் என்னது? பல்மோனரி ஆர்டரி, நுரையீரல் தமனி. எங்க இது வந்து எங்க எடுத்துட்டு போகுது? லங்ஸுக்கு எடுத்துட்டு போகுது. லங்ஸ்ல பிளட் என்ன ஆகுது? பியூரிஃபை ஆயிருச்சு. திரும்ப பியூரிஃபை ஆன பியூர் பிளட் மறுபடியும் எங்க வருது? பல்மோனரி வெயின் மூலமா எங்க வந்து கொட்டுது?
லெஃப்ட் ஆரிக்கல்ல கொட்டுது. அங்கேருந்து என்ன ஓப்பன் ஆகுது, பை ஓப்பன் ஆகுது, பிளட் எங்கே வருது, லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. இங்கேருந்து அயோர்ட்டா, அதான் என்னது மகாத்தம்னு சொன்னேன்ல, இது மூலமா என்ன பண்ணிடுது, எல்லா பாடி பார்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி முடிச்சு, திரும்ப எல்லா பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சு, மறுபடியும் இம்பியூர் பிளட் எங்கே வந்து கொட்டும், இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் வந்து கொட்டி இந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லாக என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகிட்டு. புரியுதா? ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி ஞாபகம் இருக்கா, ஆர்டரிஸ் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட்னு படிச்சோமா? ரைட். இங்கே பாருங்க, பல்மோனரி ஆர்டரி ஒரு ஆர்டரியா எங்க இருக்குது, இந்த இருக்கு பாருங்க, பிளட் எங்கே வருது, நம்ம டயக்ராம்லயே போல இருக்கு. பல்மோனரி ஆர்டரி ஒரு ஆர்டரியா, பிளட் என்ன பண்ணுது, ஹார்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகுதா? அதே மாதிரி அயோர்ட்டா ஒரு ஆர்டரியா, ஹார்ட்ல இருந்து என்ன பிளட் வந்து வெளியே எடுத்துட்டு போகுதா? அது அவே ஃப்ரம் தி ஹார்ட். வெயின்ஸ் வந்து டுவர்ட்ஸ் படிச்சோமா, சுப்பீரியர் இன்ஃபீரியர், இது ரெண்டு வெயினா, பிளட் எங்கே வந்து கொட்டுது, ஹார்ட்டுக்குள்ள வந்து கொட்டுதா? அதே மாதிரி பல்மோனரி வெயின் ஒரு வெயினா, அதுவும் ஹார்ட்டுக்குள்ள வந்து கொட்டுதா? அதான் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். இந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொன்னேன்ல, ஒரு பாயிண்ட். ஆர்டரிஸ் பிளட் என்ன பண்ணு, ஹார்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னா, இது ஒரு ஆர்டரி வெளியே எடுத்துட்டு போகுது, இது ஒரு ஆர்டரி வெளியே அவே ஃப்ரம் தி ஹார்ட். வெயின்ஸ் டுவர்ட்ஸ் தி ஹார்ட்னு சொன்னா, இது ரெண்டு வெயின் உள்ள வந்து கொட்டுது, இது ஒரு வெயின் உள்ள வந்து கொட்டுது, அதான் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப்புக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சுட்டு இந்த பைப்புக்கு பல்மோனரி ஆர்டரின்னு பேர் வச்சிருந்தாலே அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கும்ல. நம்ம எக்ஸப்ட் பாயிண்ட் படியா இருக்கா, எக்ஸப்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த பைப்புக்கு பல்மோனரி வெயின் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இதுல இம்பியூர் பிளட் தான் போகுது, பல்மோனரி வெயின். இந்த பிளட்டுக்கு பல்மோனரி ஆர்டரின்னு வச்சிருக்கலாம்ல பேரை, ஏன் வந்து மாத்தி வச்சாங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்குற கேள்வி புரியுதா? நம்ம தானே பேர் வச்சோம். இப்போ எல்லா ஆர்டரியும் பியூர் பிளட் எக்ஸப்ட்னு பல்மோனரி ஆர்டரி, இது ஒரு பைப்ல என்ன பிளட் போகுது, இம்பியூர் போகுது. நம்ம ஆளுங்க இந்த பைப்புக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸப்ட் தேவையில்லை. நம்ம ஆளுங்க ஏன் அதுக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வைக்காம பல்மோனரி ஆர்டரின்னு பேர் வச்சாங்க? நம்ம படிக்கிறத அவே ஃப்ரம் தி ஹார்ட் எல்லாமே வந்துட்டு ஏன் அந்த பேர் வச்சாங்க? அதுக்கு ஆன்சரை சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி, டைரக்டா சொல்லி தரல, இன்டைரக்டா சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். கண்டிப்பா வேலையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, கரெக்டா? ஏதோ ஒரு காரணத்தோட தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்? உங்க 7ஆம் அறிவெல்லாம் உள்ள கசைக்கு புளிஞ்சு ஒரு ஆன்சர் எடுங்க. க்ளூவா? நோ க்ளூ. வால்வு பக்கமே நம்ம போக வேண்டாம்ப்பா. இப்போ என்னன்னா, பியூர் பிளட் இதுல வருது, இம்பியூர் பிளட் இங்க வருது. நம்ம ஆளுக வந்துட்டு இம்பியூர் பிளட் தான் அதுல போகுது, அப்போ இதுக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சுட்டு பியூர் பிளட் இங்க வர்றதுக்கு பேர் பல்மோனரி ஆர்டரி சொல்லலாம். இந்த பக்கத்தை மட்டும் யோசிங்க. அதுக்கும் வேல்வுக்கு அதெல்லாம் சம்பந்தமே என்ன கிடையாது, அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. வெயின்ஸ் எப்படி எல்லா பாடி பார்ட்ஸ் பிளட் கொண்டு போகும்? கேபிலரிஸ் தானே கொண்டு போகும். அவங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு அந்த அந்த கிட்ட போயிருக்காங்க, ஆனால் அவங்க சொன்னது ஆன்சர் கிடையாது, ஆனா அதுக்கு நியர்பை போயிருக்காங்க அவங்க, அவ்வளவுதான். கரெக்டா? இதான ஆர்டரு. ஆர்டரிஸ் ஆர்டரியோல்ஸா பிரியும், ஆர்டரியோல்ஸ் கேபிலரிஸா பிரியும், கேபிலரிஸ் வென்யூல்ஸா சேரும், வென்யூல்ஸ் வெயின்ஸா சேரும். கரெக்டா? அப்ப இதுக்குள்ள உள்ள ஒரு பைப்பு போகுது, பேர் வைக்கல, சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு பைப்பு உள்ள போகுது, உள்ள போகும்போது உள்ள போய் அது போய் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள பிரிக்குது. உள்ள போய் சேர்ந்துருந்துச்சா அப்படின்னா அதுக்கு பல்மோனரி வெயின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அது உள்ள பிளட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் பிரிச்சு விடுது. எப்பவுமே ஆர்டரிஸ் தான் என்ன ஆகும்னா பிரிக்கும், அதனால அதுக்கு பேர் பல்மோனரி ஆர்டரி. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் ஒரே பைப்பா சேருது, அப்போ அது வந்து வெயின், பல்மோனரி வெயின். அவ்வளோதான். அங்கே பியூர் வருதா இம்பியூர் அடுத்த விஷயம். ஆர்டரிஸ் தான் எப்பயுமே பிரியும், வெயின்ஸ் எப்பவுமே என்ன ஆகும்னா சேரும். அந்த பிரின்சிபல் வச்சு இவங்க என்ன வச்சிருக்காங்க, இதுக்கு பேரு இது உள்ள போய் சேர்ந்துருச்சா அப்படின்னா அதுக்கு பேர் பல்மோனரி வெயின் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இது என்ன பண்ணுது, உள்ள போய் உள்ள பிளட்டை பியூரிஃபை பண்ணணும்ல, ஒரே பைப்பு என்ன பண்ண முடியாது, பியூரிஃபை பண்ண முடியாது. அப்போ லங்ஸுக்குள்ள என்ட்ரா என்ன பண்ணுது, ஃபுல்லா நிறைய ஆர்டரியோல்ஸ் நிறைய கேபிலரிஸா உள்ள என்ன பண்ணுது, ஃபுல்லா பைப் வந்து பிரிச்சு விடுது.
அப்போ எப்படி யார் கேபிலரிஸாக பிரிவா? ஆர்டரிஸ் தான் எப்பவுமே கேபிலரிஸாக பிரியும். அப்போ அந்த பைப்புக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பல்மோனரி ஆர்டரின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ புரியுது ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஈஸி. நம்ம அந்த எக்ஸப்டே தேவையில்லாமல் விட்டுருக்கலாம். நம்ம வந்துட்டு ஆர்டரி அப்படின்னா பியூர் பிளட், வெயின்னா இம்பியூர் முடிச்சிருக்கலாம். ஆனால் எக்ஸப்டுக்கு என்ன காரணம்? இதுதான் ரீசன். லங்ஸுக்குள்ள உள்ள என்டர் ஆகும்போது இந்த வேலையை பார்த்து விட்டுருது. அதனால என்ன வைக்கிறாங்க? எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரின்னு பேர் படிக்கிறோம் நம்ம. மீனிங் புரியுதா? டவுட் இருக்கா இருக்காச்சும் ஏதாச்சும் வந்துட்டு அடுத்து உள்ள போலாம். அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகணும்? டெஸ்க்டாப் போகணும். அடுத்து இப்போ நீங்களே சொல்லுங்க. வெசல்ஸ் கனெக்டட் வித் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெசல்ஸ் கனெக்டட் வித் ஹார்ட் அப்படின்னா ஒவ்வொரு சாம்பர்லையுமே எந்தெந்த பைப்பு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இப்போ ரைட் ஆரிக்கல் கூட எந்த பைப்பு கனெக்ட் ஆயிருக்கும்? சுப்பீரியர், இன்ஃபீரியர். ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பைப்பு கனெக்ட் ஆயிருக்கும்? பல்மோனரி ஆர்டரி. நோட்டை பார்க்க இங்கே என் கண்ணு அங்கே தான் இருக்கணும். அடுத்து லெஃப்ட் ஆரிக்கல் என்ன பைப்பு? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அயோர்டா. புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரைட் ஆரிக்கல்ல சுப்பீரியர் இன்ஃபீரியர், ரைட் வென்ட்ரிக்கல்ல பல்மோனரி ஆர்டரி போகும், லெஃப்ட் ஆரிக்கல்ல பல்மோனரி வெயின் கொட்டும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல அயோர்டா. இவ்வளவுதான். ஒவ்வொரு சாம்பர்ல என்ன ஆகணும்? ஒவ்வொரு பைப் வந்து என்ன கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் போட்டுங்கப்பா. டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் ஹெட்டிங் போட்டுங்க. இல்லைங்களா? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பொது ரத்த ஓட்டம் அப்படின்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு சுற்றி முடிச்சு சேம் அதே பிளேஸில் முடியுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த வரைக்கும் பாருங்க, இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இங்கே ஆரம்பிச்சு சேம் இதே பிளேஸ் முடியுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. சரியா? கரோனரி வெயின், இந்த ஒரு வெயின் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. என்னன்னு தெரியுமா? அது எல்லாம் எழுதிட்டீங்க போர்டில் பார்த்து. கரெக்டா எழுதிட்டீங்களா இல்லையா? ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. என்ன புதுசாக ஒரு வெயின் இருக்கே கரோனரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று தெரிஞ்சு இது பண்ண தேவையில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை எப்போ சொல்லலாம்? பின்னாடி சொல்லலாமா? ஒன்றும் இல்லைப்பா. ஹார்ட் இருக்கா? ஹார்ட்டு ஒரு ஆர்கான் தான். ஓகேவா? இந்த ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாமே செயல்படணும் அப்படின்னா அதுக்கும் என்ன வேணும்? ஆக்சிஜன் சப்ளை வேணும். கரெக்டா? அப்போ இந்த ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வரக்கூடிய ஆர்டரிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரி அப்படின்பாங்க. பிளட் அயோட்டா இங்கேருந்து பிரியுது பார்த்தீங்களா? இங்கேருந்து பிரியும் போதே இங்கேயே பிரித்து விட்டுரும் கரோனரி ஆர்டரி வந்துட்டு. அப்போ இதுவே நேரம் இங்கேருந்து அப்படியே என்ன பண்ணிருக்கு? ஹார்ட்டுக்கு வந்து அப்படியே ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வந்து கொடுத்துரும். அப்புறம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பியூர் பிளட் ஃபுல்லாக கலெக்ட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த வெயின் தான் கரோனரி வெயின். அது இப்படியே கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு கொண்டு போய் ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு இங்கே கொண்டே கொட்டி விட்டுரும். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஹார்ட்டுக்கு பியூர் பிளட்டை கொண்டு வரக்கூடிய ஆர்டரிக்கு பேர் கரோனரி ஆர்டரி. அது எங்கேருந்து பிரியும்? அயோட்டா பிரியுது பார்த்தீங்களா? இங்கேயே அப்படியே பிரித்து விட்டுரும் கரோனரி ஆர்டரி. அப்படியே வந்துட்டு இது என்ன பண்ணு? ஹார்ட்டுக்கு அப்படியே பிளட் சப்ளையே கொண்டு வந்துடும் அப்படியே. இப்போ ஹார்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுது? பிளட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சிருச்சு ஆக்சிஜனை. அதுக்கப்புறம் பிளட் இம்பியூர் ஆயிருமா? அந்த இம்பியூர் பிளட்டை யார் கொண்டு வருவா அப்படின்னா கரோனரி வெயின் கொண்டு வரும். அவ்வளோதான். மீனிங் புரியுதா? அது இப்படியே சேர்ந்து என்ன பண்ணி இப்படியே பிரித்து விட்டு திரும்ப இப்படியே போய் என்ன பண்ணுது? போய் அதை போய் கொட்டி விட்டுரும் போய் அந்த. புரியுதா? புரியலையா? ஓகேவா? புரியலையா? ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் மற்ற உடம்புல தள்ளி தள்ளி இருக்குது. அப்போ ஹார்ட்ல இருந்து அயோட்டா மூலமாக என்ன பண்ணுது? எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் பிளட்டை கொண்டு வந்து ஆர்டரியோல்ஸாக பிரிஞ்சு எல்லா பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சு மறுபடியும் இம்பியூர் பிளட் எங்கே வந்து கொட்டுது? சுப்பீரியர் இன்ஃபீரியர் கொட்டுதுல. நார்மல் ப்ராசஸ். மற்ற உடம்பு ஆர்கன்ல தள்ளி தள்ளி இருக்குது, எடுத்து கொண்டு வந்து பிரித்து திரும்ப யார் மூலமாக கொண்டு வருது? இது மூலமாக ஹார்ட்டை கொண்டு போகுது. ஆனால் ஹார்ட்டும் ஒரு ஆர்கன் அப்படி இமேஜின் பண்ணுங்க. அதுக்கும் சாப்பாடு வேணும், அதுக்கும் ஆக்சிஜன் சப்ளை வேணும். அப்போ இதுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வரக்கூடிய பைப்புக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரின்னு தனியாக பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஹார்ட் ஃபுல்லாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணி முடிச்சிருச்சா? ஆர்டரி நல்ல பைப்பு பிளட்டை கொண்டு வந்து கொடுத்துருச்சு.
இதுக்கப்புறம் பிளட் என்ன ஆயிருச்சு, இம்பியூர் ஆயிருச்சு. அது கரோனரி ஆர்டரி மூலமா எடுத்துட்டு போக முடியுமா? அப்ப அதுக்கு பைப்புக்கு பேர் தான் என்னன்னா கரோனரி வெயின். ஹார்ட்டுக்குள்ளேயே என்ன ஆகும்னா இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஆர்டரிஸ், ஆர்டரியோல்ஸ், கேபிலரிஸா பிரிஞ்சு இந்த கேபிலரிஸ் எல்லாம் வென்யூல்ஸ் வெயினா ஒன்று சேரும். அந்த வெயின் தான் என்ன வெயின்னு பார்த்தா கரோனரி வெயின். அவ்வளவுதான். அது அப்படியே பிரிஞ்சு என்ன பண்ண, அப்படியே இதுல போய் இங்க போய் அப்படியே கொட்டிடும், போய் ரைட் ஆரிக்கல்ல போய் கொட்டிடும். மீனிங் புரியுதா? ஹார்ட்டும் ஒரு ஆர்கான் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கும் என்ன வேணும், இந்த கேள்விப்பட்டது இல்லையா, சிஏடி கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஹார்ட்ல பிளாக் வருதுன்னு சொல்றாங்களா, அது எல்லாமே சிஏடி டிசீஸ் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹார்ட்டுக்கு பிளட் கொண்டு வரக்கூடிய பைப் போகுது பாத்தீங்களா, அந்த பைப்ல எங்கேயாச்சும் ஒரு பிளாக் இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் தான் கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஆஞ்சியோகிராம் பண்ணி பாக்குறாங்களப்பா, இதுலதான் எங்க இல்ல பிளாக் இருக்குன்னு பாப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல வர பைப்ல பிளாக் இருக்கா, இங்க வர பைப்ல பிளாக் இருக்கா, இங்க வரதுல இங்க வரது அப்படின்னா ஆரிக்கலுக்குள்ள வரது இல்ல, ஆரிக்கலுக்கு வெளியே அந்த மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசில்ஸ்ல என்ன பண்ண பிளட் வந்துட்டு வெளியே தான் போகும், ஃபுல்லாமே உள்ள போகாது, பைப்ல வந்து ஃபுல்லாமே வந்துட்டு அந்த மசில்ஸ் வெளியே இருந்து அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்மிஷன்ல எடுத்துக்கிறோம் ஃபுல்லா வந்துட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்ப எந்த பக்கம் வர பைப்ல பிளாக் இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த பக்கம் ஒரு பைப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஆரிக்கல் ஒழுங்கா பம்பிங் ஆகாது. அப்ப ஆரிக்கல்ல ரைட் லெஃப்ட் ஆரிக்கல்ல உள்ள மசில்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒழுங்கா பம்பிங் ஆகாது, அப்புறம் ரொம்ப வீக்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்டண்ட் வச்சுட்டு அங்கே போற சப்ளை வந்து கட் ஆயிருச்சு. அப்ப அந்த மசில்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கிறது இல்ல, ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறது இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மசில்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகுது. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கே பிளாக் என்ன பண்ணாங்க, ஸ்டண்ட் வச்சு என்ன பண்ணாங்க, அப்படியே ஓட்டையை பெருசு பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊட்டை வந்துட்டு இப்போ சின்னதுல வந்து மாட்டினா மாட்டிக்கிறோம், போய் தள்ளி விட்டு பெருசுல போட்டால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகாது, வந்து அப்படியே ஓடி போயிடாது, வந்து தனியா பிளட்ல கலந்து வெளியே போயிடாது ஃபுல்லா. மீனிங் புரியுதா என்ன சொல்றது, அதான் சிஏடி டிசீஸ், கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்பாங்க. இந்த ஹார்ட் பிளாக் எல்லாமே என்ன சிஏடி டிசீஸ் தான். ஹார்ட் பிளாக்னா ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு சொல்றது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட்ல பிளாக்னு அர்த்தம் இந்த கரோனரி ஆர்டரியில தான் எங்கேயோ பிளாக் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹார்ட்டுக்கு ஃபுல்லா கொண்டு வரக்கூடிய பைப்பு தான் யாரு, கரோனரி ஆர்டரி. அது ஒரு பைப் மொத்தமா கொண்டு போகாது, எப்படி பிரியும், ஆர்டரியோல்ஸ் கேபிலரிஸா உள்ள ஃபுல்லா பிரிச்சு விடும். இப்போ புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அடுத்த ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது என்னப்பா இருக்குது, பல்மோனரி சர்க்குலேஷன் இருக்கா, நுரையீரல் சுழற்சி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லங்ஸுக்கு போற பாதையை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா பிரிக்கிறாங்க. சரியா, இப்போ கவனிங்க, ஹார்ட்ல லங்ஸுக்கு போற பாதை எங்கே ஆரம்பிக்குது, ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போற பாதை எந்த சாம்பர்ல ஆரம்பிக்குது, ரைட்டு வென்ட்ரிக்கல் ஆரம்பிச்சு எங்கே முடியுது, ஆல்வேலையில முடிஞ்சிருது, அப்படின்ட்டு அங்கே நின்றுதா, அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வருது, லெஃப்ட் இங்க வந்தனப்ப முடியுது உங்களுக்கு, ரைட் வென்ட்ரிக்கல் ஆரம்பிச்சு பல்மோனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போயிட்டு திரும்பி இது மூலமா எங்க வந்து முடியுது, லெஃப்ட் ஆரிக்கல்ல வந்து இங்க தானே முடியுது. இதுக்கு பேரு பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் சுழற்சி அப்படின்பாங்க. ஏன்னா இந்த பார்ட் தான் என்னது, பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பார்ட், லங்ஸுக்கு போகக்கூடிய பாதை. அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியா பிரிப்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நுரையீரல் சுழற்சி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, RV to LA, LA to RV, LA to LV, RA to LV இப்படி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் ஆன்சர். எங்க ஆரம்பிச்சு எங்கே முடியுது, RV to எங்கே முடியுது, LAல போய் முடியணும். இதுக்கு பேரு நுரையீரல் சுழற்சி அப்படின்னா. சரியா, எலிஜன். லப் சவுண்ட் எப்ப கேட்குது, டப் சவுண்ட் எப்ப கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லப்டப், லப்டப் பதி, அதான் என்னது, லப் சவுண்ட் டப் சவுண்ட். சரியா, லப் சவுண்ட் எப்போ கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க எழுத வேணாம், க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. ஏவி வேல்வு எப்போ க்ளோஸ் ஆகுமோ அப்போ நம்மளுக்கு என்ன சவுண்டு கேட்கும் அப்படின்னா லப் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருப்பாங்கப்பா. க்ளோசர் ஆஃப் லப் சவுண்ட் எப்போ கேட்குதுன்னு சொன்னேன், க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. இந்த ஏவி வேல்வு ஹார்ட்ல எங்கே இருக்குது, ஏவி வேல்வு அப்படின்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வேல்வு அப்படின்பாங்க, அதுக்கு பேர் தான் ஏவி வேல்வு. அந்த வேல்வு எப்போ மூடுமோ அப்போ நம்மளுக்கு லப்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த ஏவி வேல்வு எங்கே இருக்குது ஹார்ட்டில், மொத்தமே ஹார்ட்டில் 3 வேல்வு தான், வேறு வேல்வே இல்லை. ஒன்று ட்ரை, இன்னொன்று பை, மூணாவது என்னது சிமிலர் வேல்வு, மொத்தம் 3 வேல்வு தான்.
அப்போ ஏவி வேல்வுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த 3 வேல்வுல ஏதோ ஒரு வேல்வு தான் என்னது ஏவி வேல்வுன்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் வந்துக்கிறோம் நம்ம. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வேல்வ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிக்கலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வுக்கு பேரு ஏவி வேல்வுன்னு அர்த்தம். இங்க ஆரிக்கல் எங்க இருக்குது? ஹார்ட்ல ஆரிக்கல் எங்க இருக்குது? மேல இருக்கிறதுக்கு பேர் ஆரிக்கல். இதான் ஆரிக்கல் பா, இதான் ஆரிக்கல். வென்ட்ரிக்கல் எங்க இருக்குது? இதுக்கு பேரு வென்ட்ரிக்கல். ரைட் லெஃப்ட் விட்டுருங்க, இது ஆரிக்கல், இது என்னது வென்ட்ரிக்கல். அப்ப ஆரிக்கலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய வேல்வ் வந்து என்னது? இந்த ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட். இந்த ரெண்டு வேல்வு எப்ப நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுமோ அப்ப நம்மளுக்கு என்ன சவுண்ட் கேட்கும் அப்படின்னா லப்னு ஒரு சவுண்ட் கேட்கும். லப் சவுண்ட். டப் சவுண்ட் எப்ப கேக்குது அப்படின்னா அடுத்து என்ன ஒரு வேல்வ் என்ன இருக்குது? க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வேல்வ். மிச்சம் ஒரு வேல்வ் அதானே, அந்த வேல்வ் எப்ப மூடுமோ அப்ப நம்மளுக்கு டப்னு ஒரு சவுண்ட் கேட்கும். நீங்க நினைக்கிற மாதிரி லப் டப்னா டோர் போடுற சவுண்ட்லாம் கேட்காது, சரியா? ரொம்ப எப்படி கேட்கும்? ஸ்டெத் வச்சு கேட்டா மைனூட்டா கேட்கும், அவ்வளவுதான். புரியுதா? லப்பு டப்பு டபுள் டபுள் என்ன ஆகாது, உள்ள வந்துட்டு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்காது, சரியா? அந்த வேல்வு மூடுற சவுண்டு மைனூட்டா கேட்கும். லப் சவுண்ட் எப்ப கேட்குது? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. டப் சவுண்ட் எப்ப கேட்குது? க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வேல்வு, சரியா? இப்ப அடுத்த கேள்வி நீங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணாதீங்க, நோட் எழுதிருப்பீங்க நீங்க, சரியா? அதில் வந்துட்டு மிச்சவங்களுக்கான கேள்வி இது. லப் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? லப் சவுண்டு கேட்கும்போது எப்பயுமே ஆரிக்கல் சுருங்கி இருந்தா வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும், கரெக்டா? ஆரிக்கல் சுருங்கும் போது வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும். வென்ட்ரிக்கல் சுருங்கி இருந்தா ஆரிக்கல் விரிஞ்சிருக்கும், கரெக்டா? கண்டிப்பா ரெண்டுமே என்ன ஆகாது, சுருங்கி இருக்காது. ஒன்னு சுருங்குனா ஒன்னு விரியும், இன்னும் ஒன்னு சுருங்குனா இது விரியும். இதுதான் கான்செப்ட். இப்படிதான் சொன்னேன் நான், ஹார்ட் வந்து பம்பிங் ஆகுறது வந்துட்டு. ரைட். இப்ப லப் சவுண்டு கேட்கும் போது ஆரிக்கல் எப்படி இருக்கும், வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? மொத்தமே ரெண்டே ஆப்ஷன் என்னது? ஒன்னு ஆரிக்கல் சுருங்கி இருக்கும், வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும். இல்லாட்டி என்னவா இருக்கும்? ஆரிக்கல் விரிஞ்சிருக்கும், வென்ட்ரிக்கல் சுருங்கி இருக்கும். இந்த ரெண்டு தான் ஆப்ஷன், வேற ஆப்ஷன் வச்சிருக்க முடியுமா? அப்ப லப் சவுண்ட் கேட்கும் போது ஆரிக்கல் எப்படி இருக்கும், வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் கேள்வி. லப் சவுண்ட் கேட்கும் போது ஆரிக்கல் எப்படி இருக்கும், வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? ஒன்னு இந்த ஆப்ஷன் இருக்கலாம் அல்லது இந்த ஆப்ஷன் இருக்கலாம். ஏவை லாக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏவை செக் பண்ணுவோம். ஒருவேளை ஏ கரெக்டா இருக்கா அப்படின்னா ஏ, இல்லாட்டி கண்டிப்பா என்னது பி தான் ஆன்சரா இருக்கும், சரியா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கும், வென்ட்ரிக்கல் விரிஞ்சிருக்கும், சரியா? லப் சவுண்ட் கேட்கும் போது லப் சவுண்ட் என்ன அர்த்தம்? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. அப்ப இந்த வேல்வு மூடும் போது கண்டிப்பா ஆரிக்கல் சுருங்கி இருக்குமா விரிஞ்சிருக்குமா? புரியுதா புரியலையா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கும். தப்பா சொல்றேன், அது வந்துட்டு எது ஆன்சர் கரெக்ட்? இதானே கரெக்ட், இதானே கரெக்ட். இது தப்பு தானே இது வந்துட்டு. அப்படியே ஒரு மாதிரி பாக்குறீங்க, தப்பா சொல்ற மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். கவனிங்கப்பா, ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்வு எப்படிதான் இருக்கும்? ரெண்டு வேல்வு எப்படி இருக்கணும்? ஓப்பன்ல தான் இருக்கணும். மீனிங் புரியுதா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வேல்வு ஓப்பன்ல தான் இருக்கணும். இந்த ரெண்டு க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா அப்பவே அவுட், ஆல் அவுட்னு அர்த்தம். புரியுதா? ஆரிக்கல் சுருங்கி இருக்கும்போது இந்த ரெண்டு ஓப்பன்ல இருந்தாதான் இந்த பிளட் இங்கே கொட்ட முடியும், இந்த பிளட் இங்கே கொட்ட முடியும். எப்ப இந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கி இருக்கும் போதுதான் இந்த ரெண்டு க்ளோஸ்ல இருக்கும், இந்த ரெண்டு ஓப்பன்ல இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு கண்டிஷன் என்னது? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு. எப்ப இந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும்? ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பா அந்த வேல்வு ஓப்பன்ல தான் இருக்கும். அப்ப எப்ப க்ளோஸ்ல இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது மட்டும்தான் அந்த வேல்வு க்ளோஸ்ல இருக்கும். அப்ப வென்ட்ரிக்கல் சுருங்கி இருக்க என்ன ஆன்சரு? நீங்க சொன்ன ஆன்சரை நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு குரூப் 1 கொஸ்டின், அது வந்துட்டு புக்ல இல்ல, நம்மளா புரிஞ்சு எழுதுனது வந்துட்டு. நீங்க சொன்ன கண்டிஷன் அப்படியே நீங்க இது படிச்சிருப்பீங்க, கரெக்டா? லப் சவுண்ட் எப்ப கேக்குது? க்ளோசர் ஆஃப் ஏவி வேல்வு.
டப் சவுண்ட் எப்போ கேட்குது, க்ளோஸாக சவுண்ட். இந்த வேல்யூ படிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒன்று இது அல்லது இது, ரைட். எப்போ அந்த வேல்யூ க்ளோஸில் இருக்கும்? ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக அது க்ளோஸில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக அது க்ளோஸில் இருந்துச்சா அப்படின்னா அவுட்டு. ஏன்னா பிளட் என்ன ஆகாது, கீழே வரவே வராது, மேலேயே சாம்பரை வெடிச்சிடும். அப்போ ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு என்னென்ன இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ க்ளோஸில் இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது தான் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆகிட்டு இந்த ரெண்டு ஓப்பனில். கான்செப்ட் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்காது. இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியுதா? இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம முதலே சொல்லிட்டேன், சர்க்குலேட்டரியை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, நீங்கள் புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே கான்செப்ட் தான், இதெல்லாம் புக்கில் எங்கேயுமே இல்லை, நம்மளாம் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதா. இப்போ லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும்? ஆரிக்கல் எப்படி இருக்கும்? ஆரிக்கல் விரிஞ்சிருக்கணும், வென்ட்ரிக்கல் தான் என்ன பண்ணியிருக்கணும், சுருங்கி இருக்கணும். ஸோ வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது தான் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆகி இந்த ரெண்டு என்ன ஆகும்னா ஓப்பன் இருக்கும். அப்போ தான் பிளட் வந்து இங்கே போகும். நீங்கள் சிம்பிள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாலே போதும். ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த ரெண்டு வேல்யூ ஓப்பனில் தான் இருக்கும், முடிஞ்சு போச்சு, அதுலேயே ஸ்டேட்மெண்ட் அவுட்டு. ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கும், க்ளோஸில் இருக்காது. க்ளோஸில் இருந்துச்சுன்னா பிளட் கீழே போகாது, மேலே வெடிச்சிடும். அப்போ கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். அப்போ எப்போ க்ளோஸில் இருக்கும்? ஆரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக இல்லாட்டி அப்போ எப்போ இருக்கும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது கண்டிப்பாக க்ளோஸில் இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? திடீர்னு அவங்க பார்த்த உடனே நான் தப்பாக சொன்ன மாதிரி யோசிச்சுட்டு, அதனால தான். சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் எழுதிங்க. லப் சவுண்ட் எப்போ கேட்குது, டப் சவுண்ட் எப்போ கேட்குது, அந்த கண்டிஷன். இந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க. எஸ்ஏ நோட், இங்கேருந்து ஏவி நோட், இங்கேருந்து பண்டில் ஆஃப் ஃபிஷ், இங்கேருந்து என்ன பார்த்தீங்கன்னா பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இவ்வளோ தான் ஆர்டர். இந்த ஆர்டரை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிச்சிங்க. நீங்கள் நான் சொல்கிற கதையை என்ன பண்ணிச்சிங்க, காதில் கேட்டுங்க. சரியா? நம்ம ஹார்ட் வந்து மேலே சுருங்குது, அப்புறம் கீழே சுருங்குது, அப்புறம் மேலே சுருங்குதுன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா? எப்படி அங்கே சுருங்கும்? அங்கே உட்காந்து அமுக்கி விட்டுட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. விரிகிறதுக்கு எனக்கு பவர் தேவையில்லை, ஆனால் எனக்கு சுருங்குறதுக்கு எனக்கு என்ன தேவை, பவர் தேவை. மீனிங் புரியுதா? ஒரு பலூன் சும்மா இருக்கு, அதை தண்ணியை பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக பலூன் விரிஞ்சிடும். எனக்கு விரிவுக்கு என்ன பவருமே தேவையில்லை, தண்ணியை கொட்டினாலே விரிஞ்சிடும். ஆனால் சுருங்க எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்துட்டு பவர் தேவை. அதே மாதிரி தான் இங்கே ஹார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா விரிகிறதுக்கு பிளட் வந்து உள்ள சேம்பரில் கொட்டும், அதுக்கு எனக்கு பவர் தேவையில்லை. ஆனால் திரும்ப நான் பம்ப் பண்ணுறேன்ல, அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா பவர் வேணும். அந்த பவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர். எப்போவுமே ஒரு பொருளுக்கு கரண்ட் கொடுத்தா அந்த பொருள் சுருங்கும், கரெக்டா? அப்போ ஹார்ட்டில் அந்த கரண்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ நோடு. இங்கே தான் ஹார்ட்டில் வந்து என்ன ஆகும்னா இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும், இங்கே தான் உற்பத்தி ஆகும். இங்கேருந்து இம்பல்ஸ் அடுத்து எங்கே போகும் அப்படின்னா ஏவி நோடு. பண்டில் ஆஃப் ஃபிஷ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்க, இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே தான் வந்து ஹார்ட்டில் வந்து என்ன ஆகும்னா இம்பல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிற இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடு. அங்கேருந்து இம்பல்ஸ் என்ன ஆகும்னா ஏவி நோடு. இங்கேருந்து பண்டில் ஆஃப் ஃபிஷ்னா நிறைய வயர் மாதிரி பிரிஞ்சு இந்த பர்கின்ஜி ஃபைபர்ங்கிறது பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் மாதிரி இந்த 4 சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 சேம்பர்லையும் பார்த்தா இந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸ் ஃபுல்லாக வந்து வயர் மாதிரி பிடிச்சிருக்கும். டக்குன்னு கரண்ட் எஸ்ஏவில் வருதா, கரண்ட் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஆரிக்கல் சேம்பர் கரண்ட் போகும், டக்குன்னு ஆரிக்கல் சுருங்கும். அடுத்த கரண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கலுக்கு வரும், டக்குன்னு வென்ட்ரிக்கல் சுருங்கும். அடுத்த கரண்ட் என்ன ஆகும்னா ஆரிக்கலுக்கு போகும், அடுத்த கரண்ட் வென்ட்ரிக்கலுக்கு. இப்படி என்ன ஆகும்னா ஃபுல்லாக அப்படி என்ன ஆகும், கிளாக் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு. மீனிங் புரியுதா? இம்பல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிற இடம் தான் என்னது, எஸ்ஏ நோடு. ஏவி நோடு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் மாதிரி, யூபிஎஸ் மாதிரி. யூபிஎஸ்னா என்னது? யூபிஎஸ் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளைக்கு பேர் தான் என்னது, யூபிஎஸ். கரண்ட்டு போனாலும் இங்கே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அந்த கரண்ட்டை யார் கொடுப்பா? யூபிஎஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல எஸ்ஏனோட ஏதாச்சும் ஒரு இதாகுது அப்படின்னா டக்குன்னு கரண்ட் நின்றக்கூடாது. கரண்ட் எங்கேருந்து வரும்னா ஏவி நோடில் வந்து கொஞ்சம் கரண்ட் வரும். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா பவர் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கரண்ட்டே வரல அப்படின்னா ஹார்ட் என்ன ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆனால் என்ன அர்த்தம்? எந்தெந்த டியூப்ல எந்தெந்த பிளட் எங்கெங்கே போகுதோ அந்தந்த பிளட் அங்கெங்கே அப்படி என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிடும். அப்போ அந்த ஆர்கான் என்ன பண்ணுது, அதில் உள்ள ஆக்சிஜனை ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிருச்சு. அடுத்த பிளட்ல என்ன இருக்குது, CO2 இருக்குது. CO2 திரும்ப பம்பிங் பண்ணி வரணும்ல, அது வராமல் அங்கேயே இருந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்னா CO2 எடுக்க ஆரம்பிச்சிடும். CO2 எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானா ஃபெயிலியர் ஆகும். ஃபர்ஸ்ட் யாரு ஃபெயிலியர் ஆவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரெயின் டெட் ஆகும். இது ஆகுறதுக்குள்ள காப்பாற்றிட்டா பரவாயில்ல. இது டெட் ஆயிடுச்சு அப்படின்னா
என்டிஆர் க்ளோஸ் ஆகுங்க. படத்தில் பார்த்துருக்கீங்களா? ஷாக் கொடுப்பாங்க, டீஃபில் கொடுப்பாங்க. எது கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நோடு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன கொடுக்குறாங்க? கரண்ட்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்க? இந்த நோடை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஹார்ட் பீட் ஆகும், அப்படியே நிற்கிது அப்படி வந்துட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க? கரண்ட்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒன்ஸ் இந்த எஸ்ஏ நோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் வந்து என்ன ஆயிரும்? ஃபுல்லாக வந்துட்டு பம்பிங் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ பம்பிங் ஆகாமல் என்ன பண்ணுது? பிரெயின் டெட் ஆகலை, சப்ளை கட் ஆயிடுச்சு, நான் அன்கான்சியஸ் ஆகிட்டேன். அந்த செகண்டுக்குள்ளே என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சப்ளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ளை பிரெயினுக்கு போகுமா? டப்புன்னு முழிக்கிறோம் பார்த்தீங்களா? அது காரணம் வந்து என்னது? பிரெயினுக்கு தான் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் சப்ளை போகும், ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு. நம்ம அதிர்ச்சியில் முழிக்கிறது காரணம் வந்து என்னது? அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அன்கான்சியஸாக மயக்க போட்டு விழுந்துடுறோம், செத்து போக மாட்டோம், அன்கான்சியஸில் இருப்போம். ஏன்னா நமக்கு என்ன ஆகலை? பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகிட்டு இருக்கும், ஆர்கன் செத்து போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஃபுல்லாக வந்துட்டு எல்லா பக்கம் மூவ் ஆயிரும். ஒன்ஸ் பிரெயின் டெட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது? கோமா தான். அதுக்கப்புறம் என்னது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிரெயின் டெட்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரெயின் டெட் ஆச்சு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அது காரணம் வந்து அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கப்பா? ஆர்டர் இந்த எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, பண்டில் ஆஃப் கிஸ், பர்கின்ஜி ஃபைபர்ஸ் அல்லது புர்கின்ஜி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த எஸ்ஏ நோடு இருக்கு பார்த்தீங்களா? பேஸ் மேக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஸ் மேக்கர்னா என்னன்னு தெரியுமா? பேஸ் மேக்கர்னா என்னது? பேஸ் மேக்கர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் பேஸ் மேக்கர். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்னா ஹார்ட்டை மாற்றி வைக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா எஸ்ஏ நோடு வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் வந்து ஒழுங்காக உற்பத்தி ஆகாது. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரும். அப்போ என்ன ஆகும்னா உடம்புல ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக தான் போகும், நிறைய ஆர்கான்ஸுக்கு ஒழுங்காக கிடைக்காது, ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் மேக்கர் வாங்கி ஃபிட் பண்ணுவாங்க. அது ஒரு எலக்ட்ரானிக் சிப் மாதிரி இருக்கும். எஸ்ஏ நோடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த பேஸ் மேக்கர் வைப்பாங்க. வச்சுட்டாங்கன்னா இந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணோம்னா இந்த எஸ்ஏ நோடு என்ன வேலை பண்ணுதோ அந்த வேலையை யார் பண்ணுவா அப்படின்னா இந்த பேஸ் மேக்கர் பண்ணும். இம்பல்ஸ் அது கரெக்டாக உற்பத்தி பண்ணும். இது ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க? திரும்ப சர்ஜரி பண்ணி அந்த சிப் எடுத்து என்ன பண்ணுவாங்க? வேற சிப் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. வெளியே இருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். வெளியே ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் என்ன பண்ணிக்கலாம்? பேஸ் மேக்கர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பேஸ் மேக்கர் தயார் பண்ண கம்பெனிக்கு ஒரு அந்த நம்பருக்கு அவங்களுக்கும் அது தெரிஞ்சிடும். எங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் அந்த இது போயிடும். இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சா அப்படின்னா இண்டிகேட்டர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ரிலேஷன்ஸ் யார் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன ஆகும்னா இண்டிகேட்டர் அடிக்க ஆரம்பிச்சிடும் பேஸ் மேக்கர். என்னது அடிக்காத நம்ம மயக்கம் போட்டு விழுந்துடும், நம்ம வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு அடுத்த ஆள் தான் வரணும் வந்துட்டு. அந்த மாதிரி இண்டிகேட்டர் அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு இண்டிகேட்டர் போயிடும், அதே மாதிரி ரிலேஷன் இண்டிகேட்டர் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து வந்துட்டு எமர்ஜென்சியாக ரெடி பண்ணிடுவாங்க காப்பாற்றுறதுக்காக, வேற ஒன்றுமே. எலக்ட்ரானிக் சிப்பு தானே, எல்லா ஆப்புக்கும் என்ன பண்ணி SOS போயிடும், ஃபுல்லாக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. சரியா? உங்களுக்கு இந்த ஆர்டர் தான்ப்பா மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க, கரெக்டாக சீக்வன்ஸ் படிச்சுக்காங்க. அதே மாதிரி எஸ்ஏனோட என்ன ஒரு பேருன்னு கேட்பாங்க? பேஸ் மேக்கர், அவ்வளோதான். அப்படி கேட்க மாட்டாங்க, பேஸ் மேக்கர்னு அழைக்கப்படுறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. என்னது? எஸ்ஏ நோடு, அவ்வளோ. ஹிஸ் சயின்டிஸ்டோட பேருப்பா ஹிஸ்னுங்கிறது. HISனுங்கிறது என்னது? சயின்டிஸ்டோட பேர். அதை கேப்சூல் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க, நவுன்னால. HISனு என்ன போடக்கூடாது? ப்ரொனவுன் இல்லை, ஹிஸ் ஹெர் வரும்ல, அந்த ஹிஸ் கிடையாது. சயின்டிஸ்டோட பேர் HISனுங்கிறது 3 பேரோட பேர் கொடுத்துருப்பாங்க. EMP பாத்வே ஞாபகம் இருக்கா? EMP பாத்வேன்னா என்னது? பார்த்துருக்கோம்ல. EMP பாத்வேன்னு சொல்றது என்ன சொல்லுவோம் நம்ம? M10 மேயர்ஹாஃப் பர்னாஸ். அதில் என்ன ஒரு பேர்? அது EMP, ஓகே, அதை விட்டுருங்க. EMP பாத்வேவோட என்ன ஒரு பேர்? கிளைகாலைசிஸ். கிளைகாலைசிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் தான் என்னது? EMP பாத்வேன்னு சொல்லுவாங்க. அந்த EMPங்கிறது சயின்டிஸ்டோட பேர். அதே மாதிரி இதுவும் என்னது? சயின்டிஸ்டோட பேர். அதான் கேப்சூலில் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்கின்ஜி, இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்ங்கிறது என்னென்ன படித்தோம் நம்ம? பிளாஸ்மா மெம்பரேன் ப்ளஸ் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இது மூணையும் சேர்த்து புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோபிளாசம்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணது யாரா அப்படின்னா அவர் பேர் பர்கின்ஜி. அந்த பர்கின்ஜி தான் இந்த பர்கின்ஜில் வருவார். சரியா? விலங்குகளும் அதன் இதயங்களும் சொல்லுவாங்க. காக்ரோச் எத்தனை சாம்பர்டு ஹார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 சாம்பர்டு ஹார்ட், 13 அறைகள் கொண்ட இதயம் இருக்கும் காக்ரோச்சுக்கு. சரியா? அதுவே இத்தனை தான் இருக்குது. எத்தனை சாம்பர் இருக்கும்? 13 சாம்பர் இருக்கும். அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, எர்த்வாம்.
8 பேர்ஸ் ஆஃப் இன்டர். அப்போ இதயமே எவ்வளோ இருக்கும்? 8 பேர் இருக்கும் இதயமே. அதனால தான் நீங்கள் மண்புழு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மண்புழுவை எங்கே வெட்டினாலும் அது என்ன ஆகும்னா இன்னும் ஒன்றா வளர்ந்துடும். கட் பண்ண இது ஒன்று இது ஒன்றா வளர்ந்துடும், இங்கே கட் பண்ண இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றா வளர்ந்துடும் மண்புழு வந்துட்டு. ஏன்னா ஒவ்வொரு சேம்பர் வச்சுருக்கோம், இன்டர்னல் ஹார்ட் தனியாக பிரித்து வச்சுருக்கோம், அதனால தான். சரியா? அடுத்து ஃபிஷஸ். எத்தனை சேம்பர்டு ஹார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சேம்பர், 2 அறைகள் கொண்ட இதயம் இருக்கும். ஃபிஷஸ்க்கு அப்புறம் யார் வருவா? ஆம்பிபியன்ஸ், இரு வாழ்விகள், 3 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். அடுத்த ரெப்டைல்ஸ், ஊர்வன, எத்தனை சேம்பர்டு ஹார்ட் இருக்கும்? 3 சேம்பர்டு ஹார்ட். ரெப்டைல்ஸ்க்கு அப்புறம் யார் வருவா? ஏவ்ஸ் வரும். எப்பவுமே ஆர்டர் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ், அப்படிதான் பூமியில் வந்து ஆர்டரில் உயிரினங்கள் உருவாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் உருவாயிருக்கும், அடுத்து இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் உருவாயிருக்கும், அடுத்து ரெப்டைல்ஸ் ஊர்வன உருவாயிருக்கும், அடுத்து யார் வருவா? ஏவ்ஸ் பரப்பன உருவாயிருக்கும், அடுத்து லாஸ்ட் வந்து யாரா அப்படின்னா மேமல்ஸ் உருவாயிருக்கும். ஃபிஷஸ் 2 சேம்பர், ஆம்பிபியன்ஸ் 3 சேம்பர், ரெப்டைல்ஸ் 3 சேம்பர், ஏவ்ஸ்க்கு என்ன இருக்கும்? எத்தனை சேம்பர் இருக்கும்? அப்படியே ஆர்டர்ல தான் வருது 2 3. இப்போ இங்கே என்ன இருக்கும்? 4 சேம்பர், அவ்வளோதான். அடுத்து மேமல்ஸ் எத்தனை சேம்பர் இருக்கும்? 4ஆ 5ஆ? 2 3 4 அடுத்து 5 தானே வரணும். எப்படி 4ல நிற்கும்? 4ஆ 5ஆ? கன்ஃபார்மாக 4 தானா? நல்ல வேலை 5ன்னு சொன்னால் இப்போவே இதே வெடிச்சிருக்கு நேரத்துக்கு. சரியா? என்ன உயிரை கொடுத்து நடத்தினேன் இப்போ தான் ஹார்ட்டை பற்றி போன கிளாஸ் ஃபுல்லாக 4 சேம்பர்னு வரைஞ்சி ரைட் ஆரிக்கா ரைட் வரைக்கும் பார்த்தோம். நல்ல வேலை. சரியா? எழுதிச்சிங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம், அதனால தான் கேட்குறேன். 2 3 4 அப்புறம் என்னது 5 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அப்போவே வெடிச்சிடும். நம்மள எது கீழே வருவோம்? நம்மளாம் மேமல்ஸ் தான். சரியா? எத்தனை சேம்பர்னா 4 சேம்பர்டு ஹார்ட்.